ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்பான உலருக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, ம், அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. ம், நம்மள யாரோ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ம். நம்மள ஆட்சி செய்யற பொருளாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு. உடல், உயிர். உடல் நானா இருக்கேன். உயிர் என்ன ஆட்சி செய்யற ஒரு ஆட்சியாளனா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அத பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்க நல்லா இருக்குங்க. கட்டாயம். இப்ப இங்க எல்லாத்தையும் நான் விஷயம் சொன்னேன் இல்லையா? நம்மள யாரோ வச்சு வேலை வாங்குறாங்க. நம்ம அதனால வேலை பார்க்குறோம். உண்மைதானே? உண்மைங்கய்யா. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசை, நல்லா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், அந்த எண்ணம் இருக்குது. ஆனா நம்மளால இருக்க முடியுதான்னா இருக்க முடியல. உண்மைதானே? சரியான விஷயத்தை கேட்க முடியுதா? சரியான விஷயத்தை பண்ண முடியுதா? சரியான உணவை நம்மளால சாப்பிட முடியுதா? உண்மைதானே? சரியான செயலை நம்மளால செய்ய முடியுதா? ஏன் நம்மளால இதெல்லாம் முடியலன்னா நம்ம இருக்கிற சூழல் அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தர் ஒரு சூழல் நம்மளும் அதே போல பரவாயில்ல பரவாயில்ல பண்ணுவோம். ஆயில் சும்மா ஆயில் கூட நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். ஒரே காரணம் பழக்க தோசம். அது ஒரு உடலை கொண்டு நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. காய்கறி சாப்பிட்டப்போ நம்ம அதே சாப்பிட்றோம். இதுவும் பழக்க தோஷம். உண்மையா இல்லையா? உண்மைங்கய்யா. நம்ம என்னென்னலாம் நம்ம உடலுக்கு நம்ம ரொம்ப முடிய இப்போ ஒயிட்டா மாறுது. இந்த மாதிரி அந்த ஒயிட் யாருக்கு நம்ம பிளாக் டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒயிட்டாவே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நம்மளுக்கு அந்த ஒயிட் அடிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? பிளாக் அடிச்சா நல்லா இருக்கும்ல ஒரு எண்ணம் தோணுது. ரெண்டாவது, ஏன் எனக்கு பிளாக் ஹேர் வரணும் தெரியல, ஆனா வருது. இப்ப நிறைய விஷயம் நம்மளுக்குள்ள உடல்ல நம்ம எதெல்லாம் வேணாம், பிளாக் ஹேர் நம்ம ஒயிட் ஹேர் வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா ஒயிட் ஹேர் வருது. நம்மளுக்கு இளமை அப்படியே இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனா இளமை போயின்னே இருக்குது. உண்மைதானே? வலிமை அப்படியே இருக்கும்னு நினைக்கிறோம், வலிமை தானா குறையுது. உண்மைதானே? எனி டைம் நான் சந்தோஷமா ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அப்படி இருந்தாலும் இருக்க முடியல. நான் கரெக்டா நான் வேலைக்கு போய் ஆகணும். வேலையில போய் 8 ஹவரோ 12 ஹவரோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தே ஆகணும். நான் ஒரு அடிமை மாதிரி ஒருத்தர் வேலை பார்த்தே ஆகணும். அப்படி வேலை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், நான் என் வாழ்க்கையை வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் இது இருக்குது. இதெல்லாம் இப்ப வேலை எனக்கு வேணாம், என் இளமையை நோட்டு போக தேவையில்லை. உண்மைதானே? என்னோட முடி வெள்ளையா கருப்பாவே இருக்கணும். நான் எப்பவுமே ஆரோக்கியமாவே இருக்கணும். நான் எப்பவுமே அழகாவே இருக்கணும். உண்மைதானே? நான் எப்பவுமே அன்பாக கூட இருக்கணும். நான் எப்பவுமே தைரியமானவனா இருக்கணும். நான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மை பண்ணக்கூடியவனாவே இருக்கணும். நான் சிந்திக்கிற யோசனை, நான் செய்யற செயல்பாடுலாம் பிறருக்கும் எல்லாருக்குமே நன்மை வாய்க்கக்கூடியதா இருக்கும். அது எதுக்கும் நன்மை வாய்க்கக்கூடியதா இருக்கணும். இந்த எண்ணம் இப்ப எல்லாருக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குங்க. எல்லாருக்குள்ள இருக்குதுல்ல. ஆனா எல்லாருக்குள்ள எல்லாரும் இதை பண்ண முடியுதா? இல்ல. ஏன் பண்ண முடியல? ஒரே ஒரு விஷயம், இந்த குணம் எல்லாருக்கிட்ட இருந்தாலும் இதை ஏன் பண்ண முடியல? நீ யோசனை வரலாம். இது எல்லாருக்குள்ள இருக்குது இந்த ஆசை. ஆமா. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அவனோட பிறப்பு, அவனோட பிறக்கிற இடம், அவனோட சூழல், அவனுக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பொறுத்து எல்லாமே மாறுபட்டு நின்றுடும். உண்மைதானே? ஆனா இது முன்னாடில இருந்து இது இப்படிதான் இருக்குது. இப்ப இந்த மாறுபட்டு நிக்குது. இப்ப இதனால அவன் மாற்றம் பண்ணிக்கிறதுனால மாற்றம் பண்ணி, ஆனா யாரோ ஒருவர் எங்கேயோ ஒருத்தர் மாற்றம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு செல்லுமோ இல்ல பெரிய இடத்துல பிறகுமோ அப்படிலாம் காரணம் இல்லை. அதெல்லாம் இந்த அவசியம் இல்லை. ஆனா அவங்க திடீர்னு ஒரு மாற்றத்துக்குள்ள போய் ஒரு பெரிய ஆளா மாறுறாங்க. அதையும் நம்ம எல்லாரும் பார்க்கணும். இப்போ நம்மள யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்றாங்க அப்படின்னா இப்ப நமக்கு தெரியுது, இதுதான் நம்ம இன்னும் தெரியுது, ஆனா நம்மளால முடியல. இதுக்கு ஒரே காரணம், இந்த இடத்தோட சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது, குழந்தையில இருந்து நம்ம ஒரு பழக்கப்படுத்துறாங்க. அந்த பழக்கத்தை காரணமா நம்ம பழக்கத்தை நம்ம நிறுத்த முடியல. உண்மைதானே? இப்ப அதனால அந்த பழக்கத்தின் காரணம் அந்த பழக்க பதிவு நம்மளோட வரதுனால அதை மாத்திக்க முடியல. இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ இந்த இவ்வளவு கடினமான நிகழ்வு இங்க நடக்க வேண்டிய வேலை கிடையாது. இங்க எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீக்க மாதிரி இறைவன் நிறைஞ்சிருக்கிறான், எல்லாத்துக்குள்ளயும் அவன் எல்லாம் அவன் அருள் இல்லாம அணுவும் அசையாது அப்படின்ற வார்த்தைகள்லாம் ஏராளமா இருக்குதா? எல்லாமே இருக்கு. அப்ப இது எல்லாமே இருந்தா இங்க நடக்கிற கெட்டது, நல்லது, துன்பம், துன்பம், வலி, வேதனை எல்லாமே இது எல்லாமே இறைதான். எல்லாமே இறைத்தன்மை தான். அதை நீங்க எந்த மாற்றமும் சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாமே நம்மளுக்கு துன்பமா இருக்குதா இல்லையா? இந்த நிகழ்வு நம்ம துன்பமா இருக்குல்ல, கட்டாயம் எல்லாமே துன்பமா இருக்குல்ல. நினைச்ச மாதிரி வாழ முடியல, நல்லா பேச முடியல, நல்லா சரியா பார்க்க முடியல, சரியான விஷயத்தை கேட்க முடியல, பிறருக்கு 4 பேருக்கு நல்லபடியா இருக்கிற மாதிரி நான் நடந்துக்க முடியல, இல்ல எதுக்கு நல்லதா அப்படின்னா அப்படியே எல்லாம் நடந்துக்க முடியல. ஆனா நான் வாழ்றேன். இங்கெல்லாம் அப்படிதான் வாழ்றோம். ஆனா வாழ்றோம். நல்லா இருக்கிறனால இல்லைங்க. மனிதனுக்கு நம்ம நதி ஜீவகாரம் செயல்படுறோம். எல்லாரும் சொல்றது, மனிதனுக்கு பண்றதை விட நீங்க ஜீவராசி பண்ணிட்டு போலாங்க, அவனுக்கு பண்றது எதுக்கு வேஸ்ட், என்ன பண்ணலாம் பேச. இது யார் சொல்றா? ஒரு மனிதன் சொல்றாங்க. ஒரு மனிதன் கிட்டே இந்த வார்த்தை எல்லாருக்குள்ளயும் பொதுவா இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க. இது யாருக்கு? ஒரு மனிதன் சொல்றாரு, மனுஷனுக்கு பார்க்காதீங்க, அவன் எவ்வளவு பண்ணாலும் கேட்க மாட்டாங்க, ஒரு ஜீவராசி பண்ணாலும் அது நன்றி விசுவாசமா இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ண முடியும் சொல்றோமா? ஆமாங்க. ஆனா இப்படி சொல்லக்கூடாது நம்ம. ஆனா சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நடந்துருக்குறீங்க. இங்க யாரை பார்த்து யாருக்கு பயம்னா, ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனுக்கு பயம். எல்லாத்துக்குமே மனிதனை பார்த்தா தான் பயம். உண்மை. மனிதனுக்கு மனிதனை பார்த்தே பயம். உண்மைதானே? உண்மைங்க.
ஆனா நம்ம பயப்படணுமா, நம்மளை பார்த்து சந்தோஷப்படணுமா, நம்மளை பார்த்து மகிழ்ச்சி ஆகணுமா, நம்மளை பார்த்து எல்லாரும் வணங்கணுமா, நம்ம எல்லாரையும் பார்த்து வணங்கணுமா? இதானே நம்மளோட எல்லாரோட என்னென்ன, என்னை பார்த்து யாரும் பயப்படுது, நான் எல்லாரும் பார்த்து எனக்கு வரணும்னு ஆசை, அவங்க என்ன பார்த்தாங்க இதான் இது இருந்தா எல்லாருக்கும் ஆசை உண்மைதானே. கட்டாயம். அவங்களும் அவ்வளவு குத்திக்கிறது அவங்களோட அடிச்சுக்கிறது யாருன்னு ஆசை இல்ல. ஆனா இதெல்லாமே இல்ல. ஆனா இதெல்லாமே இங்க நடக்குது. உண்மையா இல்லையா? ஏன்னா இது ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கிற விஷயம். எல்லாருக்குமே இந்த எண்ணம் தான். அது எவ்வளவு கீழ்த்தட்டு போறதுனால, எந்த சூழல்ல வாழ்ந்தாலும், எவ்வளவு கடினமா பிறந்து ஊனமுற்று போறது, எப்படி போறதும் எல்லாருக்குள்ளயும் ஆசை நான் நல்லா இருக்கணும், பிறரையும் என்ன நல்ல பேர் எடுக்கணும், பிறரையும் பெஸ்டா நான் பார்க்கணும், பிறருக்கு என்னென்ன முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருக்குள்ளும் கொடுக்கணுன்ற குணமும் இருக்குது. யாருக்கிட்டையும் கொடுக்கணுன்ற குணம் இல்லாம இல்லை, ஒரு நபர் கூட எல்லாருக்கிட்டையும் வருது. அது இயற்கை கிட்ட. ஏன்னா இது படைப்பு அப்படி வந்ததுனால இந்த குணம்ன்றது ஈக்குவலேஷன் அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய பொருள். அது எல்லாருக்கிட்டையும் அன்புன்னு சொல்றேன். அன்பை வந்து எல்லாருக்கும் யாரும் கொடுக்க முடியும். அதுக்கு எந்த காசும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அந்த அன்பு கொடுக்கணும்னு ஆசை பட்டா போதும், எண்ணத்தால சிந்திச்சாலே போதுமான. இது எண்ணமா கூட எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா எல்லாருக்கிட்டையும் இது எண்ணமா எப்பவுமே சிந்திப்பாலாம் சிந்திக்க முடியாது. செல்வத்தை தான் கொடுக்க முடியாது, வலிமையதான் போய் உடல் உழைப்பு தான் பண்ண முடியாது. ஆனா என்னத்தையாவது கொடுக்கலாம்ல. எல்லாரும் எப்ப நல்லா இருக்கும், காலையில எழுந்தும் போது தூங்கும் போதோ இல்ல ஃப்ரீயா இருக்கும் போது சிந்திக்கலாம் கிடையாது. நீ எதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா ஜாலியாக அதை போய் பார்ப்பேன், அதை போய் கேட்பேன், அதை பண்ணுவேன், அது வந்து அதை எங்கன்னா எடுத்துருவோம், அதை இப்படிதான் போறோம். ஆனா யாருக்கும் அப்படி ஒன்றும் ஆசை கிடையாது. ஆனா இருக்கிறோம். இதுக்கு ஒரே காரணம் பழக்கமா இருக்கிறோம், வேற வழி இல்லை. 4 பேர் தான் சொல்லுவோம், அது ஒரு காரணம். இதை வச்சுட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வாழும். அப்ப நம்மள யாரு இந்த செயலை செய்ய வைக்கிறான்? இதுக்கு பேர் பழக்கம்னு நீங்க சொல்லிடலாம், சரிங்களா? இல்ல இதுக்கு காரணம் எது? இங்க இறைவன் சொன்னியோ, எதை நீ கடவுள்னு சொன்னியோ, உண்மைதானே, எதை உயிர்னு சொன்னியோ, அது அனுமதி இல்லாம அதோட ஒத்துழைப்பு இல்லாம இது நடக்குமா? நிச்சயமா இல்ல. என்ன சொல்றோம், அணு கூட அசையாது, அவன் அருள் எல்லாம் அணுவும் அசையாதுன்னு. அது இப்படிதான் அசையும், அது இப்படி அசையாது, அசையாதுன்றீங்க. அப்ப அதுதான் அசைக்குது, அதுதான் அனைத்து இறைவனும் பண்ணுது. அந்த பண்றது அதுதான் பண்ணுது. அது உங்களுக்கு துன்பமா இருக்கு இருக்குதா? ஆனா அது துன்பமே பண்ணாதுன்றதுதான் உண்மை. ஆனா அது பண்றது இவங்களுக்கு துன்பமா இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குது? இது என்ன எனக்கு புரியவே இல்லையே. இப்படி ஒரு கொஸ்டின் எல்லாருக்குள்ளே இருந்து, நான் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன், என்னால முடியலையே, நான் மாறிதான் நேரம் மாற்ற முடியலையே, ஏன் இறைவன் முட்டி நம்ம தள்ளி நான் அப்படிங்கிறத நான் சொல்றான். பெரும்பாலும் கிட்ட இந்த கேள்வி. ஆனா இங்க எல்லா விஷயம் என்னன்னா, நீ எதை நோக்கி போய் என்ன இறைவா கடவுளே நான் மாத்திர மாட்டேன், அங்கதான் அதுதான் பண்ணு இந்த வேலையை. இங்க இருக்கிற ஒரு செக் என்ன வச்சுச்சுன்னா அதுதான் விளையாடுது. இப்ப எப்படின்னா, இப்ப சிம்பிளா சொல்றேன், நீ வந்து வேற எப்படியும் புரிஞ்சு கூடாது. ஒரு சிம்பிளா கரெக்டா புரிஞ்சு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆமா இப்படிதான் நாங்க இருக்கிறேன், இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும், மாற்றம் வேணும். கடவுளுக்காண்டி அப்படிலாம் யாரும் பார்க்க சிந்தி செய்யணும். கடவுளை மீறி ஒண்ணு இந்த வார்த்தை சுத்தி ஓர வச்சிருங்க. அதை நீங்க சிந்திச்சு அதை யோசனை பண்ணல எந்த பிரயோஜனம் கிடையாது. சரியா? நீங்க அதை சிந்திக்காத ஆளும் கிடையாது, அது பேசாத ஆளும் கிடையாது. ஆனா யாரும் எதுவும் செய்யாம, எதுவுமே தெரியாம, எதுவுமே புரியாம இருந்து போயிருக்கிறோம். உண்மைதான். உண்மையா இல்லையா? நீ அப்படியே கடவுள் அப்படின்னு சொல்றேன், நீ கடவுளாவாவில, உனக்குள்ள எந்த வழியை உன்னை விட்டு நீங்கள எந்த மாற்றத்தை நீயும் பண்ணல. இது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இது எப்ப நீ பண்ண ஆரம்பிச்ச, அன்பா இருக்கும் போது மட்டும்தான் ஏதோ நீ நினைச்சதை, உன்னால முடிஞ்சதை, தெரிஞ்சதை செய்ய முடிஞ்சு நீ ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளேயும் போயிருக்கிறீங்க. இது அன்புன்ற ஒரு செயலை செய்து மட்டும்தான் போயிருக்கிறீங்க. மத்த இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனை. அந்த நாள் அவள் தான். அன்பான செயலை செய்யறவங்க எல்லாரும் இவங்க தான் பெஸ்ட்னு பேர் எடுக்கலாம். இவங்க கடவுள்னு கூட உங்களை சொல்லலாம், அது தவறுல அதுதான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்க வெறும் கடவுள்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி, இறைவன் ஒரு வார்த்தையை சொல்லி, அதுதான் பிரபலம் அது கூட அப்படின்னு சொல்லி எதுவுமே இங்க மாற போறதில்ல, வரப்போறதில்ல, எந்த வழியும் இவங்களை விட்டு நீங்க போறதில்லை. உண்மைதானே? கட்டாயம். இதை மட்டும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுங்க. அப்ப இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ எது இங்க எல்லாமே இருக்குதுன்னு சொன்னியோ அதுதான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். உண்மைதானே? இது ஏன்னா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் இருக்குது, உடல்ல உணர்வு இருக்குது, அதுக்குள்ள உயிர் இருக்குது, இந்த உடல், இந்த 3 விஷயம் இருக்கு. இப்ப இந்த 3மே ஒன்னாதான் இருக்குது. நீங்க உயிர் தான் அது மெயின் பொருள் நீங்க சொன்னீங்கன்னா அது உள்ளதான் இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லா விதமான ஏக்கம் எல்லாமே இருக்குது. அது நினைச்சா மாத்திடலாம் இல்லையா? ஆமா, உண்மைதானே? அப்ப ஏன் அது மாத்த மாட்டுது? ஏன் அது மாத்தல? ஏன்னா மூலம்தான் எல்லாத்தையும் பண்ணதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்ப மூலம் பண்ணா சரியா இருக்கும், அது எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு வலிக்குதே, நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, ஒரு கொஸ்டின் மார்க் வலிக்குதே. அப்போ எது பண்ணுது? அப்ப அந்த மூலம் தான் அதை பண்ணணும், அதுக்குதான் தகுதி இருக்குது, அதனால அதை பண்ண முடியும். உண்மையா இல்லையா? உண்மை. இது நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படிதான் வாழ்ந்துங்க எப்படி நம்ம சொல்றோம், ஆனால் நம்ம மாத்தி போறோம். அது காரணம் என்ன? நம்ம வந்து பழக்கப்பதிவு எல்லாமே நம்ம சொல்லணும். என்ன வேணா சொல்லு, ஆனா உனக்குள்ள இருக்கிறது உயிர் தானே, அதுதானே மூலமா இருக்குது. அப்ப அது நினைச்சா ஈஸியா மாற்ற முடியாது, பழக்கத்தை தூக்கி போட்ட முடியாதா? ஏன் போட முடியல? ஏன்னா அதுவும் கூட சேர்ந்தா விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு மூல காரணமே அதுதான். எல்லாமே
அணுவும் அவன் அருள் இல்லாம அசையாதுன்னா அப்ப அவன் அருள் கொண்டுதான் நீ ஏற்றத்தாழ்வு எல்லாமே அசையுது. அப்ப நீ ஏற்றம்னு சொன்னது அதுதான், தாழ்வுன்னு சொன்னது அப்ப அது கொண்டுதான் அப்ப அது அசைக்கிறது யார்? அதுதான் அசைக்குது. அசைவுன்றது நம்ம உடம்பு உள்ளது, அது உணர்வா இருக்குது. அதுக்கு நீ உயிர்னு சொல்லலாம். அப்ப எது பண்ணுது இந்த வேலையை? அதுதான் பாக்குது. உயிர் தான் பாக்குது. ஏன் அது உயிர் தான் பாக்குதுன்னா, ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பொருள் தான் உன்னை பட்ட முடியும். எதுவாயினும் நன்மையத்தையும் நீ கொடுக்காம உனக்கு வர வாய்ப்பே கிடையாது. அப்ப நீ கொடுத்தாதான் அது உனக்கு வரணும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பொருள் தான் அது. அப்ப அது நீ கொடுத்தா மட்டும் வரும், இல்லைன்னா உனக்கு வராது. அப்ப நீ எதனா ஒண்ணு பண்ண போய் உனக்கு ஆப்போசிட் விளைவு ஏற்படுது. இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுதான். வேற எந்த காரணம், எந்த இடத்துல நீ பிறந்து எங்க நீ வாழ்ந்தாலும் நீ எதை ஒன்னையும் செய்யாம பண்ணாம உனக்கு எதுவுமே அங்க வந்து அவன் சீக்கிரத்துல சேர வாய்ப்பு இல்லை. நீ ரொம்ப சரியானதா அந்த இடத்துக்கு நீ டைவர்ட் ஆகி வேற இடத்துக்கு வேற சொல்லு தாராளமா போயிட முடியும். அதுல சந்தேகம் வேண்டாம். இதுல என்னன்னா, இங்க விளையாடுறது யாரு விளையாடுறா, மெயினா விளையாடுறது இறங்கி விளையாடுறது யாரு விளையாடவே கூடாது, அவரே விளையாடுகிறார். எதுக்கோசம் விளையாடுகிறார்? விளையாடக்கூடாதுன்றத அறியணுன்றதுக்கோசம் விளையாட்டு போயிடுது. ஆமா, அது விளையாட ஆரம்பிச்சது முடிக்கிறதுக்கோசம் விளையாடுறது. ஒரு கேமை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ ஸ்டார்ட் பண்ண கேமை நிறுத்த முடியாது. அதை முடிச்சுட்டா நிறுத்தலாம். கேம் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னா அதை நிறுத்த முடியும். அந்த கேமை கம்ப்ளீட் பண்றதுன்றதுதான் நீங்க அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள ஆழ்ந்து கொண்டு கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்ப இது விளையாட்டு மூலமே விளையாட நீங்க யார் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப நீ மூலமா இருக்கிற அந்த மூலன்றது நீ உணரணும் முதல்ல. உண்மைதானே? உண்மையில மூலம் இருக்குது. ஆனா நீ மூலமானா இல்லைன்னு சொல்றீங்க எல்லாரும். சொல்ற மாதிரி எல்லாரும். ஆமா, இன்னொருத்தர் கை எதாவது இறைவன் ஒருத்தங்கிறான், கடவுள் ஒருத்தங்கிறான், அவர்கள் எல்லாமே சொல்றீங்க. சொல்றது யாரு? நீ. படுறது யாரு? நீ. உண்மைதானே? சொல்றது நீதான், படுறது நீதான். அப்ப சொல்றது நீ, படுறது நீனா, அப்ப உன்னை அதை நிறுத்து. அதை சொல்றதை நிறுத்தி இது படுறது வெளியே வரதுக்குன்னா ஐடியா பண்ணணும். இல்ல சொல்லுனா கம்முனாது விட்டுணும். நீ கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி இது நடக்கூடாது சொல்ல திருப்பி இறைவன்ற பேரை போய் நீ சொல்லி அதை பத்தி சிந்திக்க கூடாது. உண்மைதானே? ஏன் நீ ரெண்டுத்தையும் செய்யற? அப்போ உனக்குள்ள இருந்து இதை ஏற்கிறதும் அதுதான். உன்னை இந்த துன்பத்துக்குள்ள கொண்டு போறது அதுதான். அது எதுக்கோசம் கொண்டு போது? இன்பத்தை நோக்கி போன்றதுக்கோசம் கொண்டு போகுது. இப்படி இருக்காது சரியில்லைன்றதுக்கோசம் அது கொண்டு போனா அது விளையாடுது. ஏன்னா ஒரே விஷயம், இங்க உயிருக்கு ஒண்ணுமே ஆகாது, உன் உணர்வுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுத்துக்கு மட்டும் ஒன்னு ஆகும். உன் உடலுக்கு மட்டும் அனைத்து விதமான மாற்றங்களும் துன்பங்களும் வரும். உண்மைதானே? உண்மைங்க. எது செய்தாலும் உயிருக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல, உணர்வுக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. உண்மைதானே? ஆனா இந்த உடலுக்கு ஒண்ணு ஆகும். வலிக்கும், முதுமை வரும், இளமை போயிடும். உண்மைதானே? முடியெல்லாம் நிறைக்கும், தோலெல்லாம் சுருவும். இது எல்லாமே நடக்கும். ஆனா இது உயிருக்கு நடக்குமானா நடக்குது. இது உயிருக்கும் நடக்காது, உன் உணர்வுக்கும் நடக்காது. ரெண்டுமே அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும். அது இந்த உயிர் உயிருக்கு நடக்காது, உடலுக்கு மட்டும் நடக்கும். அப்ப அந்த உடலுக்கு நடக்கிறதுக்கு உயிர் அலோவ் பண்ணலாமா? சொல்லு பாப்போம். எப்படி அந்த அலோவ் பண்ணி எப்படி போகுது? என்ன காரணம்? அது விளையாடுது. என்ன விளையாட்டு விளையாடுதுன்னா, இந்த உடலுன்ற ஒரு வேகத்தை அந்த உயிர் கையில வச்சுன்னு அது இஷ்டத்துக்கு விளையாடுது. அதை பொறுத்த வரைக்கும் பூமி மேல அதுக்கு அக்கறை கிடையாது. உங்களுக்கு உயிர் மேல அக்கறை கிடையாது. கட்டாயம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. நீங்க எல்லாரும் உயிர்ன்ற வார்த்தை எப்ப சிந்திப்பீங்கன்னா, இறந்து போனப்ப அந்த இடத்துக்கு ஒரு இறப்புக்கு போகும்போது உயிர் போயிடுச்சுப்பா, இருக்கும்போது எப்படின்னாப்பா உயிர் போயிடுச்சுப்பா, அப்பதான் உயிர்ன்ற வார்த்தையை மட்டும் பேசணும். மற்ற டைம்ல உயிரை பத்தி மோஸ்ட்லி பீப்புள் பேசவே மாட்டோம். பேசினாலும் பயம். உயிரை பத்தி பேசுறது எதுக்கு தேவை? உயிரை பத்தி தான் பேசிக்க சொல்லி அதை பத்தி பேசவே மாட்டோம். அதை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. உங்களை பத்தி அது சிந்திக்காது. சேம். உயிரின்றதை பத்தி நீ சிந்திக்க மாட்ட, உன்னை பத்தி உயிர் சிந்திக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, உயிருக்கு ஒண்ணு சிந்திக்கணும்னு அவசியமா அதுக்கு கிடையாது. ஏன்னா வேற்றுமையில தான் இந்த உலக இயக்கமே இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மைங்க. வேற்றுமையில இருந்தா தான் இங்க எல்லாமே நடக்கும். உண்மைதானே? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, வேற்றுமை இல்லாத எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன், ஒன்னே ஒண்ணு ஒற்றுமையாகுது, முழுக்க வேற்றுமையா அதுவே ஒற்றுமையாகுது. புரிஞ்சுதா? நீங்க உடலும் உயிர் ஒன்னா இருந்தாலும் உயிர் வேறு, உடல் வேறு. நீ என்ன நினைக்கிற? நான் தான் உயிர்ன்றது நீ சொல்லி முதல்ல பழக்கப்படுத்தணும். அப்பதான் இந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி ஏற்படும். அது எப்ப ஏற்படும்? நீங்க ஒரு யோகம் பண்ணியோ, பக்தி பண்ணியோ, தவம் பண்ணியோ, தியானம் பண்ணியோ போனா உடல் உயிருக்கும் ஒற்றுமை வருது வராது. ஆனா உனக்குள்ள மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்துல இந்த ஒற்றுமை இருக்காது. உன்னோட இடங்கள் இங்க இருக்கிற ஸ்பேஸ் மாறலாம், நிறைய அனுபவங்கள் நல்லா மாறலாம். இந்த மாற்றத்தை நீங்க பெறணும், உடலும் உயிரும் ஒண்ணுதான் அப்படின்ற உணர்வை நீங்க 100% பெறணும் அப்படின்னா நீங்க அன்பா மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் நீங்க உடல் உயிர் ஒண்ணா. உடல் உயிர் ஒண்ணானதான் உங்களுக்குள்ள ஏற்படுற அறிவும் சிந்தனையும் வேற லெவல்ல இருக்கும்.
அப்ப நீ என்ன நினைக்கிற, நீ என்ன சரி அதை உன்னால ஃப்ளோவெண்டா செய்ய முடியும். அப்பதான் அந்த உயிர் அதுக்கு அலோவ் பண்ணும். ஏன்னா உயிர் விளையாடுறது உயிருக்கு எதுவுமே ஆகாதுன்னு உயிருக்கு தெரியும். ஆனா உடலுக்கு எதனா ஆனாலும் கவலை இல்லைன்ற எண்ணம் அதுக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது இந்த உடலுக்கும் ஒன்னாவாதுன்ற தன்மை அதுக்கு தெரியும். ஆனா இந்த உடலுக்கு அது தெரியாது. இப்ப இந்த உடல் இல்லாம போயினே இருக்கு. ஆனா இந்த உடலும் உயிரால் கட்டமைக்கப்பட்டதுதான். ரெண்டு கனெக்ட் பண்ணாதானே தெரிய வரும். கனெக்டே பண்ணலையே, நீங்க பிரிஞ்சே இருக்கிறீங்களே. எப்போ அது கனெக்ட் ஆகும்னா, பிறர் வலிய உன் வலிய அது என்ற பத்தியா ஒண்ணு இல்லை. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது, இல்ல முதுமை வருது, ஏதோ ஒன்று வருது. அப்புறமா ஃபீல் பண்ணுவோம், அழுவோம், எல்லாம் ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணுவோமா, திருப்பி சரியானே திருப்பி நார்மல் ஆகும். ஆகுறமா? அப்ப என்னன்னா இந்த உடல் ஒரு பிரச்சனை, இந்த உடலுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் வெளியே நடக்கிற நிகழ்வும் சரி, உள்ள அவரோட வேலையும் சரி. உண்மைதான். அவர் வேலை ஆசைப்படுவார், நீ அதுக்கு என்ன பண்ணுவ மாட்டின்னு அவஸ்தை. நம்ம குடிக்கிறோம், குடிச்சா உடம்புக்கு நோய் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பார்க்கப்பட்டா கேன்சர் வருது, இருக்கிறதுல பெரிய நோய், நம்மளால தாங்க முடியாது. ஒரு உறுப்பும் அறுத்து எடுத்துருவான். அப்படி இருந்து அதை நம்ம போடுறோம். பழக்க தோஷத்து எவ்வளவு பெரிய விஷயமாகுது. விளையாட்டு பழக்க தோஷம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விளையாடுன்ற பழக்கம், அது விளையாட்டுல இருந்த பழக்கம். அப்ப அது விளையாடுந்தது. அந்த விளையாட்டு ஆரம்பத்துல சூப்பரா விளையாடுனா அந்த விளையாட்டை அப்படியே ஃபாலோ பண்ணினே வருது. அந்த விளையாட்டு அது வெளியே போக முடியல. அது விளையாட்டு. ஏன்னா எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு அதுக்குள்ள கன்ஃபார்மா தெரியும். எத்தனை தேகம் போனாலும் நான் மீண்டும் இன்னொரு தேகத்தோட என்னால உருவெடுத்து தேகத்தோட என்னால போயிட முடியும். ஆனா தேகம் மாறினாலும் தேகம் மாறதான் செய்யும். அதுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. ஆனா தேகத்துக்கு அக்கறை வேணும். ஏன்னா என்ன சொல்லுமா, இந்த உலகம் முடிவை நோக்கி போகணும்னா இப்ப நான் சொல்றதுதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுவும் உயிர் தான், அதுவும் உயிர் தான். ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் பொறுமை குணம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அந்த வேற்றுமைனால நம்ம என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிடணும். இதுக்கு கேட்டா பழக்கம்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம விளையாட்டுக்குள்ள இருக்கிறோம், அதோட விளைபாடுன்னு சொல்லலாம். அதோட வெளிப்பாடு. இந்த விளையாட்டு யார் விளையாடா, மூலமே விளையாடுது. இதுதான் உண்மை. அப்ப மூல விளையாடும் என்ன பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எதை நோக்கினா முடிவு நோக்கிதான் கொண்டு போகுது. ஆனா அந்த முடிவுன்றது நீங்க இந்த துன்பம் இல்லாம அந்த முடிவை பெற முடியும். இந்த வழி இல்லாமே அதை நீ உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அது எப்போ வழி இல்லாம தெரிஞ்சுக்க முடியும், நீ அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது, பிறர் வழிய உன் வழியா சிந்திக்கும் போது. இப்ப நான் சொன்ன பாருங்க, உனக்கு வலிச்சா எவ்வளவு துடிக்கிற எல்லாம் பண்றேன். உனக்கு வலி கொடுத்தது அது என்ன கொடுத்தா அதுக்கு ஃபீல் பண்ணாது, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாது. அது பாடு ஜாலியா இருக்கும். அதுக்கு எந்த ரியாக்ட் ஆக போல அது எதுவுமே ஆகாது. அதுவே பிறர் வழிய உன் வழியா நீ சிந்திச்சுட்ட அப்படின்னா உள்ளகிற உயிர் ரியாக்ட் ஆகும். அப்ப அதுக்கு சோர்ஸே கிடையாது. ஏன்னா நான் எதனா உன்ன பண்ணணும், உண்மைதானே? இல்ல நீ பழக்கமா எதனா பண்ணி இருக்கணும். ரெண்டுத்துல எது பண்ணாதான் உனக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ டிஸ்டர்ப் பண்ணல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் உன்னை வச்சு நீங்க போறேன் அங்க வர எதையோ பாக்குறேன் எதோ கேட்கறேன், நான் ஏதோ உணர தெரிஞ்சுக்கிற புரிஞ்சு ஏதோ ஒரு ஜாலியில நான் பாட்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணு இல்லை, தெரிஞ்சிக்க இல்லாம இருக்கிறதுன்னு ஒண்ணு இல்லை. நான் எப்பவுமே இருக்க போறேன், எனக்கு போறதும் கிடையாது, வரதும் கிடையாது, இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது ஒரு பொருள் நான். அப்ப எனக்கு எதை பத்தியும் அக்கறையும் கிடையாது. சொந்த புரியுதா? ஏன்னா நீ அந்த மாதிரின்றது அதுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. புரியுதா? அதை நினைச்சுக்கிறது என்ன மாதிரிதான் நீன்ற எண்ணமும் அதுக்கு இருக்கலாம் மேபி. ரெண்டாவது உன்னை பத்தி அதை அக்கறை பண்ணணும் அவசியமே கிடையாது. ரெண்டு பேரும் பந்தம் இல்லாம இருக்கிறீங்க, ஒருமை குணம் இல்லாம இருக்கிறீங்க. வேற்றுமை இருக்கு. வேற்றுமை இருக்கும்போது ஒற்றுமைனா தானே உன்னை தான் காக்க நான் பார்ப்பேன், என்ன நீ கேட்க நீ பார்ப்பேன். என்ன சொல்ற, உயிரை பத்தி இது வரைக்கும் அதிகமா மனிதர்கள் வந்து பேசுறது குறைவு. உண்மைதானே? உயிரை பத்தி அது போல உங்களை பத்தி அது சிந்திக்கணும்னு அதுக்கு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு பை இருக்குது, அந்த பைக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிர் அசையும் இந்த பை அசையும். இந்த பைக்கு இந்த ஏற்றத்துல எங்க முட்டுமோ எங்க முட்டாத எங்க கேப் இருக்குமோ அந்த பைக்கு இன்னொரு பையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் தோடி இது இந்த வாழ்க்கையை ஓடிது. புரிஞ்சுதா? இப்போ எப்போ அந்த உடலும் உயிரும் ஒண்ணு சேருதோ அப்போதான் நம்ம எண்ணங்கள் செம்மையாக்கப்படும். நம்மளுக்குள்ள ஏற்படுற அறிவும் சிந்தனையும் வேற லெவல். அதுக்குதான் நம்ம செய்ய வேண்டிய பெரிய ஒரு தலையாய ஒரு கடமை, ஒரு கட்டாயம். நம்மளோட மூலமான ஒரு உண்மையான கடமைன்னா இதுதான் நம்ம கடமை. அந்த கடமைன்றதுனா பிறர் வழிய உன் வழியா எண்ணுவதே உன் கடமை. நீ பிறர் வழிய உன் வழியா எண்ணும் போது மட்டும்தான் இந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ உங்க ஃபீல் வரணும். ஐயா அவர் வலிக்குது, ஐயா துன்பமா இருக்குது, நீ ஃபீல் பண்ணி அழணும். அந்த வலி எனக்குன்னா எப்படி இருக்குன்னு நீ அந்த உணர்வுக்குள்ள போகணும். அப்படி போன என்ன ஆயிடும்னா உன்னோட மூளைக்குள்ள இந்த அசைடு போக ஆரம்பிச்சு. போன உடனே அதுல எல்லாம் உள்ள எல்லாம் அலர்ட் ஆகி ஒரு பெயினே இல்லையே, நல்லா தானே இருக்கிறாரு, இவர் ஏன் பெயின் ஃபீல் பண்றாரு. அப்படி அவர் சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்ம இயற்கையா இருக்கிற சுதந்திரம் இருக்குது நம்ம கிட்ட. அந்த இந்த உயிர்ன்ற இந்த சிற்றனோட தன்மை இது உடலை வச்சு விளையாடுது. அப்போ இந்த நம்ம மூலம் நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணா ஒரு பொருள் வச்சு ஒரு வெளிப்படும். அன்பு இருக்குன்னு சொன்ன வரையா அந்த அன்போட தாக்கம் வெளிப்படும். எப்போ வெளிப்படும்னா நீ பிறர் வழியை பார்த்து உன் வழியா நீ சிந்திக்கும் போது மட்டும்தான் அந்த அன்புன்ற
இந்த அண்ட சராசரத்தோட மூலமான தன்மை வெளிப்படும். உனக்கு வலிக்கல, நீ எப்படி வலிக்குதுன்னு நீ சிந்திக்கிற, உனக்கு வலி இல்லையேன்னு, அப்பதான் அதோட சத்தமும் அந்த மூலத்தோட நீங்க எது மூலம் நினைக்கிறீங்களோ அதுதான் அன்போட வெளிப்பாடு. பிறர் வலிய உன் வழியா நீ சிந்திச்சா மட்டும்தான் அது வெளிப்படுமே. அது வரைக்கும் அது வெளிப்படுறது வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, ரெண்டு பேரும் ஒருமை விட்டு விலகி நிற்கிறீங்க. எப்போ ஒற்றுமை உருவாகுதோ அப்போதான் அந்த முழுமையான அன்பில இருந்து அந்த தன்மை வெளிப்படும். அது பிறக்கவே பிறக்காது. அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அப்பதான் அது பிறப்பிடும். அப்ப பிறப்பெடுக்கும் போது வரும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள புதிய புதியதான சிந்தனைகள், புதிய புதிய அனுபவங்கள். இது என்னன்னா, இதுதான் இந்த வாழ்க்கையோட முழுமையான சுழற்சி. அதுல புதுசு புதுசா என்ன நடக்கணும், என்ன நடக்கும், என்ன நடத்த வைக்கலான்ற கிரியேட்டே நீ பண்ண முடியும். உன்னோட எண்ணத்தினாலே இங்க எல்லாமே கிரியேஷன் எல்லாமே புதுசா மாறும். நீயே கிரியேட்டர், நீயே கிரியேஷன் உன்னால அப்படியே அப்பட்டமா உணர முடியும். அது எப்போ பிறர் வழிய உன் வழியா நீ சிந்திக்கும் போது மட்டும்தான் இந்த அனுபவத்தை நீங்க பெற முடியும். ஏன்னா அப்பதான் ஒருமை உள்ள வரும். ஒருமை உள்ள வரும்போது மட்டும்தான் அன்பு முழுமை பெறும். அன்பு முழுமை பெற்றால்தான் நீங்க என்ன சொல்றீங்க, நீ எல்லாம் யாரு, என்ன நடக்குது, ஏதோ அனைத்து விதமான புதிலும் துல்லியமா புரிஞ்சுக்க முடியும். இங்க என்ன நடக்கும், என்ன நடக்கணும் அப்படின்றத உன்னால அப்படியே சொல்ல முடியும். அதுதான் ஒருமை குணம். அதுதான் பிறர் வழியா உன் வழியா எண்ணும் போது மட்டும்தான் அந்த அன்பு பிறக்கும். அந்த அன்பு பிறக்கும் போது அதுவே பிறக்கும். அது வரைக்கும் வேற்றுமையில் இருக்கிறது ஒற்றுமையானால் அதுல வெளிப்படுற அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் மூலம். அந்த மூலம்ன்றதுதான் முழுமையான அன்பு. அதுதான் லவ், பியூர் லவ்னு சொல்லுவேன். அந்த பியூர் லவ்னா எக்காரணத்தை கொண்டு எதுக்குள்ளேயும் துன்போன்ற ஒரு சொல்லே இல்லாத அளவுக்கு போறதுதான் பியூர் லவ். அது முடிவா இருக்கும், அது இறுதியா இருக்கும், அதுவே இன்பமா இருக்கும். அந்த நிகழ்வு நடக்கணும்ன்றதுக்கோசம் இந்த உலகத்திலே இத்தனை கோடி யுகமா வர மாற்றங்கள். அந்த மாற்றத்தின் முடிவு கொடுக்கக்கூடியதும், அந்த முடிவு நடத்தக்கூடியதும், அந்த முடிவு நடக்கணும்ன்றதும் நம்ம இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான லெவல் ஜீவராசியா இந்த மனித தேகம் இருக்குது. அப்ப இந்த மனித தேகத்தை கொண்டு நம்ம அறிய வேண்டியதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் அன்புதான். பிறர் வழிய உன் வழியா எண்ணுவதுதான் சாதனை. அந்த செயல் தான் இருக்கிறதுலயே தலையாய மூலம். அந்த செயல் எப்போ டீப்னஸ் உள்ள போது அப்போ ஒருமை கூட வரும். இந்த உடலும் உயிரும் ஒன்று கலக்கும். ஏன்னா பிறர் வழிய உன் வழிய எண்ணும் போது மட்டும்தான் அந்த அன்பு வெளிப்படும். அப்போ உனக்குள்ள இருக்கிற உயிரும் விளையாட்டை நிறுத்தி அது சற்றே சிந்திக்கும். நான் எதுவுமே பண்ணல, தானா எப்படி இந்த உடல் இந்த விளையாட்டை எப்படி எடுத்துக்குது, எப்படி இருந்தாலும் அதை பண்ண முடியுதுன்றது அப்பதான் அதுக்குள்ளேயே அது வெளிப்படும். அந்த சிற்றணுவா இருக்கிறது பேரணுவா மாறும். பிறர் வழிய உன் வழிய நீ சிந்திக்கும் போது மட்டும்தான் அந்த பேரறிவு அந்த சிற்றணுக்குள்ள வெளிப்படும். அப்ப இந்த உடலும் உயிரும் ஒன்றாகும். அப்போ ஒருமை விலகும். ஒருமை விலகுனா முழுமையான அன்பு நம்மளுக்குள்ள அப்ப வெளிப்படும். நீ உனக்கு வரும்போது உன் துன்பத்தை பத்தி உன்னை பத்தி நீ ஃபீல் பண்ணும் போது அது சற்றே வெளிப்பட்டு திருப்பி அவனுக்கு தெரியும் உனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, உனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, நீங்க உன்னோட ஒண்ணு பந்தம் பண்ணிடுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரு குழந்தை பத்தி ஒரு தாய் வந்து நீங்க பிறகு அந்த தாய்க்கு எதானாலும் இந்த ஃபீலிங் இது உடலோடது. உன் மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியோட நீ கூட இருந்து பழக்கப்பட்டு அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நீ ஃபீல் பண்றது இந்த உடலோடது. உன் குழந்தைக்கு உன்னோட சுற்றத்துக்கு உன்னோட தெரிஞ்ச உணவு அவனோட இருக்கும் போது பண்றது உன்னோட ரத்த சம்பந்தப்பட்டது. ஆக மொத்தம் இதுவும் அதுவும் எல்லாமே ஒண்ணு. அதனால அது பெரிய ரியாக்ட் காட்ட முடியாது. ஆனா உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தோட நீ கனெக்ட் ஆகுது. முக்கியமா மனிதனோட கனெக்ட் ஆகும்போது ஒரு சம்பந்தம் வரும். ஏன்னா ரெண்டு ஒரே உடலா இருக்கு. ஒரு ஜீவராசியோட, ஒரு மரம் செடி கொடியோட. நான் பேசும் பார்த்துருக்கீங்களா, நெருப்புக்கு வலிக்கும், நீருக்கு வலிக்கும், காத்துக்கு வலிக்கும், ஜடத்துக்கு வலிக்கும், எல்லாத்துக்கும். இது எப்படி முடியுது பார்த்தீங்களா? இது எப்படி என்னால பேச முடியுது? நான் முதல்ல ஒரு ஜீவராசி தண்ணி இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டு இறங்கி போன செயல். ஏன்னா இந்த உடல் வேறு அந்த உடல் வேறு. சிட்டுக்குருவி தமாக்கு நான் இவ்வளவு பேசுகிறேன். என்னை அறிய நம்ம ஒன்னா பார்த்து அதுக்கு தேவைன்னு செய்ய ஆரம்பிக்க என்கிட்ட ஒருமை விலகின உடனே அப்போ எல்லாத்தோட வழி என்னால உணர முடியும். என் அறிவு அப்படியே விருத்தி ஆயினே போகுது. நான் உடல் உயிர் ஒன்னா எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது. இந்த சிற்றணு பேரணுவா விரிவடைஞ்சனே போகுது. அந்த விரிவாக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தையே. அது அன்பு அதீதமாயி ஒருமை விளங்கும் போது மட்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு மூலமான வார்த்தை. அதுதான் பிறர் வழிய நம் வழியா இன்னுவதே சாதனை. பிறர்னு ஒண்ணு இல்லைன்றத நம்ம ஆழ்ந்து உணர்ந்து போகும்போது மட்டும்தான் இந்த அறிவு நம்மளுக்குள்ள வெளிப்படும். இதுதான் அன்பு, இதுதான் அனைத்துமா இருக்குது. அப்ப நம்மளோட கூட இருந்து நம்மள இந்த ஆட்டத்துக்குள்ள கொண்டு போறது மூலமா இருக்கிறது தான். ஆனா அது விளையாட்டுன்ற ஒரு விஷயத்த தொடங்கி போயிட்டு இருக்குது. ஆனா விளையாட்டை முடிக்கணுன்றதுக்கோசரம் நம்ம ஓட்டாது. ஆனா அந்த முடிவுன்றது முழுமையான அன்பு பெற்றால்
நம்ம அந்த முடிவுன்றத நம்மளே கொடுக்கலாம், நம்மளே அந்த முடிவா இருக்கலாம்ன்றத நம்ம எல்லாருனாலையும் உணர முடியும், நம்ம எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியும். அப்ப மூலமே இதை செய்யுது. அப்ப அந்த மூலத்தை இந்த உயிரை உடலை ஒன்று செய்ய இந்த உடலை உயிரை ஒண்ணாக்கக்கூடியது நம்மளோட தலையாய கடமை. அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேர்க்கை கொடுக்கப்பட்ட பெரிய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறர் வழிய நம் வழியா எண்ணுவதே சாதனையா கொண்டு கருணையே நம்மளோட உயிர் மூச்சா கொண்டு நம்ம வாழும் போது மட்டும்தான் இந்த நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்கும் சொல்யூஷன் கிடைச்சி நம்மளால நித்தியமான பேர்ம நிலையை ஏற்றி மரணமில்லாத பெருவாழ்வு இங்க அனைத்துமே பெற்று நித்தியமான இன்பம் நடந்து இந்த உலக இயக்கம் வென்று இதோடு இந்த முடிவு இந்த அன்பான செயலை செய்யும்போது நடக்கிறதோட வெளிப்பாடாக இந்த வார்த்தைகளை எல்லா உயிரும் முற்று வாழ்க்கை.